பெங்களூர்ல ஒரு டாக்டர் தன்னோட நாலேஜ பேஷண்ட் லைஃப் சேவ் பண்ண யூஸ் பண்ணாம கொலை பண்ண யூஸ் பண்ணிருக்காரு. அதுவும் தன்னோட ஒய்ஃபையே. இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவங்க ஒய்ஃப்மே ஒரு டாக்டர், டெர்மட்டாலஜிஸ்ட். மகேந்திரன் அண்ட் கிருத்திகா ரெண்டு பேருமே விக்டோரியா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அப்போ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்காங்க May 26, 2024 அப்ப. April 2025ல கிருத்திகா அவங்களோட அம்மா வீட்ல இருந்திருக்காங்க சம் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக. சடனா April 25 அன்னைக்கு சடன் டெத் ஆகுறாங்க. பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்றாங்க. கிருத்திகாவோட சிஸ்டரான டாக்டர் நிகிதா ரெட்டி அவங்களும் ஒரு ரேடியாலஜிஸ்ட். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரிக்கு டெஸ்ட் அனுப்புறாங்க. 6 மந்த் கழிச்சு இப்பதான் ரிப்போர்ட் வந்திருக்கு. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா கிருத்திகாவோட பாடியில ப்ரோபோஃபால் அப்படிங்கிற அனஸ்தீசியா கலந்து இருக்கிறதாலதான் அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாம சடன் டெத் ஆயிருக்காங்க அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. மரத்ஹள்ளி போலீஸ் வந்து மகேந்திரனை அரெஸ்ட் பண்றாங்க. செக்ஷன் 103, அதாவது மர்டர் கேஸ்ல உடுப்பில இருக்க மணிப்பால் அப்படிங்கிற ஏரியால அரெஸ்ட் பண்றாங்க. ஏன் தெரியுமா? கிருத்திகா ஏப்ரல் மந்த் அவங்க அம்மா வீட்டுல இருக்கும் போது ஹெல்த் இஷ்யூஸ் காரணமா ரெஸ்ட் எடுக்கும் போது இவர் வந்து கிருத்திகாவை பார்க்க வந்திருக்காரு. அப்போ அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ப்ரோபோஃபால கலந்து IV மூலியமா கொடுத்துட்டு இருக்காரு ஃபார் தி பாஸ்ட் 2 days. அண்ட் அவங்க இறந்த உடனே கேஷுவலா மணிப்பால்ல போய் செட்டில் ஆயிருக்காரு. எதனால சொந்த ஒய்ஃபையை கொலை பண்ணாரு அப்படிங்கிற ரீசன் இன்னும் வெளி வரல. எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்க வீட்லயே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களா இருந்தாலும் ப்ராப்பரான மெடிசன் தான் நமக்கு கொடுக்குறாங்களா, அது எவ்வளவு க்ளோசஸ்டான பீப்புளா இருந்தாலுமே செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்க நம்புற டாக்டராக இருந்தாலும். இந்த மாதிரி நிறைய நியூஸ்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.